ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா இருக்கு. இந்த கிராண்ட் விட்டாராவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அர்ஷத் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கூட அர்ஷத் இருக்காங்க. இப்போ கிராண்ட் விட்டாரா இருக்கு. இந்த கிராண்ட் விட்டாரோட யூசர் ரிவ்யூலாம் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் அர்ஷத். ஹாய். அதாவது வந்து ஆக்சுவலாக இந்த வண்டி எப்போ வாங்குனீங்க? ஆக்சுவலாக நம்ம இந்த வண்டி வாங்கி 1.5 இயர் ஆச்சு. நம்ம இந்த வண்டி வாங்கினதுக்கு ரீசனே நம்ம தம்பிக்கு மேரேஜ் வந்துச்சு 2023ல். ஸோ அந்த மேரேஜுக்கு வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள் வாங்கி நம்ம போனால் நல்லா இருக்குன்னு அவர் ஆசைப்பட்டாப்புல. ஸோ அதுக்காக நம்ம போய் நிறைய இடத்துல பார்த்தப்போ எல்லாமே 8 மந்த் 9 மந்த். ஆக்சுவலாக ஃபஸ்ட் நம்ம கிரெட்டா தான் ஃபாலோ பண்ணது. அதுதான் நமக்கு எல்லாம் ஸ்பெக்லாம் எல்லாம் விசாரிச்சு போகல. எஸ்யூவியில் கிரெட்டா தான் நல்லா இருக்குது, பட்ஜெட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃபாலோ பண்ணோம். ஆனால் அது 1 இயர் அந்த மாதிரி ஆகிரும். அந்த பீரியடில் நம்ம கேட்ட வேரியண்ட்டு அது கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பீரியட் கூட இருந்துச்சு வண்டி நம்ம கைக்கு வர்றதுக்கு. அதோட நமக்கு இன்னொரு ஆள் சொன்னாப்புல அதே ஆப்ஷன்லேயே உங்களுக்கு பேசிக்லேயே எல்லா ஸ்பெக்கும் வந்திருக்கும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் பேசிக்லேயே வந்துருங்கிறதுனால நம்ம இதை செட் பண்ணோம். ப்ளஸ் நம்மளும் வண்டியை ட்ரையல் பண்ணி பார்க்க போயில நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக நமக்கு கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பக்காவாக இருந்துச்சு வண்டி. இந்த கிராண்ட் விட்டாரா பார்க்க போகும்போது வேற எதுவும் வண்டிலாம் ஐடியாவில் இருந்துச்சா? என்னென்ன எத்தனை வண்டி வந்து ஐடியாவில் வச்சுருந்தீங்க? நம்ம ஹியூண்டாய் கிரெட்டா இருந்துச்சு, கியா செல்டாஸ் இருந்துச்சு, அதான் அப்புறம் ஜிவி சுசுகி ஜிவி, இது 3 மட்டும் தான் நம்ம ஆப்ஷனில் வச்சுருந்தது. அது ரெண்டுமே நமக்கு ப்ரைஸ் வைஸாகவும் நம்ம ஆன்லைனில் பார்த்து வேறு, அங்கே போய் நம்ம கேட்கல அவங்க சொன்ன ப்ரைஸ் வேறு, ப்ளஸ் கலர் வேரியண்ட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி கேட்க போயில அதோடைய ப்ரைஸ் வந்து நமக்கு செட் ஆகல, ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நம்ம கேட்ட கலரும் சரி, நம்ம கேட்ட வேரியண்ட்டு, நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்லாம். ஸோ அதனால் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. மெயின் ரீசன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ப்ளஸ் நமக்கு ஏற்ற மாதிரியும் வண்டி நமக்கு தேவையான லுக்கு அழகாக ரொம்ப பக்காவாக பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டினால இதையே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. உடனே நமக்கு டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ இந்த காரை வந்து புக் பண்ணி எவ்வளோ நாளில் வந்து உங்களுக்கு கையில் கிடச்சிச்சு? நம்ம புக் பண்ணி கரெக்டாக அவங்க 2 மந்த் சொன்னாங்க. ஆனால் 1 மந்த்லேயே நமக்கு தந்துட்டாங்க. வேற ஒரு ஆள் ஆக்சுவலாக அந்த வண்டி வேற ஒரு ஆளுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ வேற வேரியண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்களாம். அதனால நமக்கு அதை தந்துட்டாங்க. ஆனால் இந்த கிராண்ட் விட்டாராவில் எத்தனை வேரியன்ட்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்குது? நீங்கள் என்ன வேரியன்ட் வந்து வாங்கியிருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச 4 வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக் மாடல் சிக்மா, அடுத்து வேரியண்ட் ஏதோ 2 வேரியன்ட் இருக்குது, லாஸ்ட் ஆல்ஃபாங்கிறது டாப் வேரியன்ட்டு. நமக்கு டாப் வேரியண்ட்டில் தான் நமக்கு இந்த இவி இதில் ஹைப்ரிட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படியே இதாகுது. நம்ம வண்டி ஜஸ்ட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் தான். ஃபுல் ஹைப்ரிட் வந்து ஆல்ஃபா மாடல் இவியில் வந்து அதில் வந்து நமக்கு 25 மைலேஜ் சம்திங் தரும். அதாவது 60 கிலோமீட்டர் வரை இவியில் போகும். அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலில் கன்வெர்ட் ஆயிரும். நம்ம பேசிக் மாடல் எடுத்துகிட்டு சிக்மா, இது ஜஸ்ட் ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான். இதில் சின்னதாக ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன்னா சும்மா டிராஃபிக்கில் நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கையில் ஃபியூல் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எதுவும் அந்த மாதிரி தெரில. நம்ம மோஸ்ட்டாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் வேலை இருக்காது, ஃபுல்லாக ஹைவேல ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த கிராண்ட் விட்டாராவில் இந்த வேரியண்ட்டுக்கு பர்டிகுலராக போகிறதுக்கு காரணம் என்ன? மற்ற வேரியண்ட்டில் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் கேட்க போயில அவங்க வந்து இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டமு, லெதர் சீட்டு, அலாய் வீலு இந்த மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை. ஒரு வண்டி எடுத்து நம்ம எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் வெளியே உள்ள ப்ரைஸையும் அவங்க கம்பெனியில் உள்ள ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகல எனக்கு வெளியே பண்ணால் கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு. நமக்கும் பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி டிசைனில் வேணும், என்ன சைஸில் உங்களுக்கு சிஸ்டம் வேணும், எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிக்மா எடுத்தது. நமக்கு மெயினாக தேவையானது அந்த புஷ் ஸ்டார்ட் பட்டனு, ப்ளஸ் வந்து நமக்கு மேனுவல் கியர் தான் மஸ்ட்டாக தேவை. அது எல்லாமே இதில் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நம்ம பேசிக் எடுத்து நம்மளே எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் எடுத்தாச்சு. அந்த வண்டி வாங்கினதுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? எதுவும் ஹில் ஸ்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? சொல்ல போனால் நம்ம ஹில் ஸ்டேஷன் மட்டும் தான் போயிருக்கு. வெளியே வந்து ஒரு 5 தடவை கொடைக்கானல் போயிருக்கு பசங்களோட, அப்புறம் 2 தடவை குற்றாலம் போயிருக்கு. வேறு எங்கேயுமே வண்டி போனது கிடையாது. ஒரு 6 அவுட் ட்ரிப் மட்டும் தான் நம்ம, அதாவது டூர் மட்டும் தான் வண்டி எடுத்து பண்ணியிருக்கு. வேறு எங்கேயுமே லாங் போனது கிடையாது. வண்டி எடுத்ததுக்கு ரீசனே அதான், டூர் போகிறதுக்காக தான் அந்த வண்டியை நம்ம ஆக்சுவலாக எடுத்தது. அதாவது நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் ஏற்ற போகும்போது அந்த ஹில்லுலாம் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஓகே தான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெட்டர்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஓகே அவ்வளோதான். 1.5 லிட்டருக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கே அதில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப கிரெட்டா மாதிரிலாம் ரொம்ப ஹையாலாம் இல்லை, நார்மலாக ஆவரேஜாக இருந்துச்சு. இப்போ இந்த வண்டியோட ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. நீங்களே வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
ஸ்டேரிங் ஸ்மூத்லாம் ரொம்ப லேஸாக இருக்கும். நம்ம சிங்கிள் ஃபிங்கரில் வந்து நம்ம ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைவேல. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கியரை பொறுத்தவரை எல்லாம் உனக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி ஈஸியா இருக்கா, எப்படி இருக்கு? கியரை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகியோடைய கம்பெனியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அந்த ஏசியோட கூலிங்கை பொறுத்தவரை எப்படி இருக்கு? ஏசி கூலிங்லாம் நல்லாயிருக்கும். ஏசி கூலிங் வந்து 2 to 3 மினிட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ வெயிலில் விட்டுருந்தாலும் வண்டி கூலிங் ரெக்கவர் ஆயிரும். ஏசி கூலிங் பக்காவாக இருக்கும். கம்ஃபர்ட்டை பொறுத்தவரையில் உள்ள சீட்டு மற்றதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை? சீட் கம்ஃபர்ட்லாம் ஆப்வியஸாக சொல்லி ஆகணும். ரொம்ப பக்காவாக இருக்கும். எப்படின்னா நம்ம ஒரு பெரிய வண்டியில் எப்படி டிரைவ் பண்ணுறோமோ அந்த கம்ஃபர்டபுள் இந்த வண்டியிலே நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இனோவா, கியா கேரன்ஸு, இந்த மாதிரி 7 சீட்டரில் எப்படி டிரைவர் சீட் இருக்குமோ அதே கம்ஃபர்டபுள் தான் இந்த வண்டியிலே இருக்கும். டிரைவர் சீட் ரொம்ப பக்காவாக இருக்கும். ரியர் சைடை பொறுத்தவரை கம்ஃபர்ட்டாக அவங்க எதுவும் சொல்லியிருக்காங்களா? யாரும் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க? வயசானவர்கள் ரொம்ப ஈஸியாக ஏறி இறங்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கும். என்ன 3 பேர் அதுக்கு மேலே இல்லை, 3% மட்டும் பக்காவாக உட்காந்து வரலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப தாராளமாக உட்காந்து வரலாம். நல்ல ஸ்பேசியஸாக 3 பேர் உட்காரதுக்கான தாராளமான ஸ்பேசஸ் இருக்கு வண்டியில் இருக்குது. இப்போ வந்து உள்ள கேபின்லாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட நாய்ஸ்லாம் உள்ள எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அது ரோடை பொறுத்த வரைக்கும் தான். ஆக்சுவலாக நம்ம வண்டி பெட்ரோல்னால நாய்ஸே இருக்காது, வண்டி ஆனில் இருக்கானே சம்டைம்ஸ் தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும், சவுண்டே இருக்காது. ரோடு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஹைவேலாம் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லை. நம்ம ஸ்ட்ரீட்டில் ஓட்ட போயில வந்துட்டு அந்த ரோடை பொறுத்து தான் நாய்ஸோடைய ப்ராப்ளம்ங்கிறது. மற்றபடி பெட்ரோல் வண்டினால நமக்கு நாய்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இப்போ வண்டியில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸு நம்ம வண்டியில் வந்து 210 mm இருக்கிறதுனால எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயுமே நமக்கு சேஸ் எதுவும் அடி ஆகாது. ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த இதில் கிளிம்ப்லலாம் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பூட் ஸ்பேஸை பொறுத்தவரையில் லக்கேஜ்லாம் நீங்கள் நிறையா எடுத்துகிட்டு போக முடியுமா? எத்தனை லிட்டரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க? பூட் ஸ்பேஸ் வந்து அக்யூரேட்டாக நம்ம தெரியல, ஐ திங்க் 376 லிட்டர்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு 4-5 ட்ராலி கூட வச்சிடலாம். சொல்லப்போனால் ஒரு 2 பேரை பின்னாடி உட்கார வச்சு கூட கூப்பிட்டு போயிடலாம், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும் அதில். இந்த காரை பொறுத்தவரையில் அடிஷ்னலாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? அடிஷ்னலாக வண்டி டாப்பில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு பிளாக் கலரில். அதாவது 2 டோன் வர்ற மாதிரி கம்பெனிலே வருது, பெயிண்டிங்கில் வருது, நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இன்டீரியர்னு பார்த்தா சீட் கவரு, இன்ஃபோ சிஸ்டமு, அப்புறம் 2-3 ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட்டிருக்கு. ஸ்டேரிங் லெதரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சின்ன இது ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்க. பர்டிகுலராக அந்த ஓன் கியூ அது மாதிரி போகிறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி எந்த மாதிரி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குது? இல்லை, நம்ம வந்து கம்பெனிலேயே போடலான்னு தான் ஒரு ஐடியா. கம்பெனிலே என்னென்னு நம்ம ஓஇயாவே போட்டுருவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்புறம் வெளியே நம்ம ஓன் கியூ வச்சது காரணம் இது வந்து மியூசிக் வைஸாக பார்த்தா ரொம்ப பக்காவாக இருக்கும். பயோனியரு, சோனி இந்த மாதிரி நம்ம பிளாபங்க்கு இந்த மாதிரி பார்க்க போயில ஓன் கியூ வந்து ஜப்பான், மேட் இன் ஜப்பான். இது ரொம்ப மியூசிக் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். சிஸ்டம் வைஸாகவும் நமக்கு ரொம்ப லேக்லாம் இருக்காது, நமக்கு எல்லாமே இல்லை சப்போர்ட் இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது, எல்லாமே நமக்கு இதில் அக்செப்ட் இருக்குது. ரொம்ப சிஸ்டம் வைஸாகவும் 2GB RAM ஓரளவு நல்லா தான் இருக்கும். மெயினாக மியூசிக் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் இதில் கேட்குறதுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த ஓன் கியூ சைட் பண்ணோம். இந்த கிராண்ட் விட்டாரா வந்து நீங்கள் எந்த ஷோரூமில் வந்து வாங்கினீங்க? நம்ம காரைக்குடியில் வாங்கினோம், மீனாட்சி. காரைக்குடி மீனாட்சியில் தான். நமக்கு ஆக்சுவலாக அங்கே ஏன் போனோம்னா அங்கே உள்ள ஒரு எம்ப்ளாயி ஒருத்தவங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க ரெக்கமெண்டில் நம்ம சஜஷன் பண்ணி போய் இந்த மாதிரி உங்களுக்கு உடனே வண்டி வேணும் அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் நமக்கு பண்ணாங்க. அவங்க பேர் அரவிந்த், அவங்க பேர். இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சஜஷன் நம்ம போனாலும் நமக்கு எல்லாமே சூப்பராக பக்காவாக பார்த்து பண்ணி தந்துட்டாப்புல. ரொம்ப அவங்க ட்ரீட் பண்ண விதமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சர்வீஸ்லாம் நீங்கள் போயிருக்கீங்க, ஆக்சுவலாக அது ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. அப்போ வந்து சர்வீஸ்லாம் போகும்போது உங்களுக்கு சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ்லாங்க? சர்வீஸ் வந்து நம்ம மொத்தம் 3 சர்வீஸ் பண்ணியிருக்கு. 2 சர்வீஸ் காரைக்குடியில் பண்ணோம். லாஸ்ட் சர்வீஸ் வந்து அதே மீனாட்சி வந்து ராம்நாட்லேயும் அவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே பண்ணோம். பொதுவாகவே மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பக்காவாக இருக்கும். சொன்ன டைமுக்கு தந்துடுவாங்க வண்டியை. அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த டைமுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வண்டியை வேலை பார்த்து உடனே தந்துடுன்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. நான் கொண்டு போய் மேக்ஸிமம் இப்போ அதாவது 2 மணி நேரம் தான் மேக்ஸிமம். 2 மணி நேரத்தில் நமக்கு வேலையை முடிச்சு தந்துடுவாங்க. பேசிக் சர்வீஸ் தான் நம்ம வண்டிக்கு. அதெல்லாம் பக்காவாக இருக்குது, அதெல்லாம் எந்த டிலேயும் இல்லை, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சர்வீஸ் போனோன்னா அதுக்கு எவ்வளோ வரைய செலவாகுது? ஒரு சர்வீஸ்க்கு இப்போ ஃபஸ்ட்டு 2 சர்வீஸ்க்கு வந்து இது எந்த கஷ்டமே இல்லை, ஃப்ரீ தான் ஃபுல்லாக. அந்த வாட்டர் சர்வீஸ் அந்த மாதிரிக்கு மட்டும் காஸ்ட் ஆகும் 1500 அந்த மாதிரி. மேக்ஸிமம் நான் 2000 கொடுத்துருக்கேன். அதாவது இந்த 3rd சர்வீஸ்க்கு, அதாவது ஆயிலுக்கு 1800 சம்திங் வந்துச்சு ஆயில் சேஞ்சுக்கு. அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த காஸ்ட்டும் எதுவும் கிடையாது. அவ்வளோ ரீசனபிளாக இருக்குது. ரீசனபிளாக தான் இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி ரொம்ப ரீசனபிள் தான். மைலேஜ்னு என்ன கிடைக்குது? அதாவது சிட்டியை பொறுத்தவரையில் இல்லாட்டி ஹைவேல ரெண்டுமே சேர்த்து எப்படி மைலேஜ் எப்படி இருக்குது? இல்லை, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் சிட்டினா பெருசாக நம்ம டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி வேலையே இருக்காது.
ஃபுல்லாக ஹைவே மட்டும்தான். டிராஃபிக்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறது மட்டும்தான். நான் அந்த மாதிரி சிட்டி தனியாக ஹைவே தனியாக பார்த்ததில்ல. நம்ம லாங் ஓட்டே எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 13 to 14 மைலேஜ் எடுத்துடலாம். கரெக்டாக தரும். நானே செக் பண்ணி பார்த்துருக்கேன். 13 to 14 கண்டிப்பாக தரும். வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போதே கடுமையான மழை ஆயிடுச்சு. இப்போ அதோட லைட்டோட விசிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். பாருங்க, லைட்டோட விசிபிலிட்டிஸ் ஓகே தான். இங்கே சரியான மழையாக இருக்குது. இந்த மழை டயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது? மொத்தத்தில் பொதுவாகவே இந்த வண்டியோட பிரேக் எப்படி இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த மழையில் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ பிரேக்கிங் உங்கள் கண் முன்னாடி நானே பண்ணி பார்க்குறேன். வண்டி இப்போ அரௌண்ட் 60 போய்கிட்டு இருக்கு. இதோட பிரேக் சிஸ்டம் பாருங்கள். அவ்வளோதான் பிரேக்கு சொல்ல ஆமாம், உங்கள் லைவாக உங்கள்கிட்ட பண்ணி காமிச்சாச்சு. சொல்லப்போனால் வந்து ஆல்வீலுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது என்ன இருந்துச்சு? எக்ஸாக்டாக சொல்லணும்னா 13,40,000 நம்ம வாங்கல. எப்போ நம்ம 2023 நம்ம வாங்கினோம், அக்டோபர் மந்த்து. அப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து சிக்மா மாடல் ப்ரைஸ் வந்து 13,40,000. இப்போ இந்த கிராண்ட் விட்டாராவை பற்றின நிறைய தகவல்களை வந்து நானும் ஹர்ஷத்தும் பேசியிருக்கோம். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சென்னை மோட்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க.